நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான். இவரை பல மலையாள படங்கள்ல ரீசெண்டா நீங்க பார்த்திருக்க முடியும். டைரக்டர் பிளஸ் நடிகரும் கூட. தான் நடிக்கிற எல்லா படமுமே காமெடி படமா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா படமுமே காமெடி படங்கள் தான். ஒரு படம் கூட ஒரு சீரியஸான ரோல்ல அவர் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இப்ப கூட பாருங்க, மரண மாசம்னு ஒரு அழகான காமெடி படத்துல நடிக்கிறார். படத்தோட கதை பிடிச்சு போய் மலையாளத்துல கொடிகட்டி பறக்கிற நம்ம டொவினோ தாமஸே ப்ரொடியூசர் ஆகி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பணத்தை கொட்டி இருக்கிறார். ஆனா இந்த கதையை நம்பி நாம இந்த மாதிரி பணத்தை போடுவோமா அப்படின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா இவர் இந்த கதையை நம்பி படம் போட்டிருக்கிறார். படத்தையும் எடுத்து காட்டி இருக்கிறார். அப்படி என்ன இந்த படத்துல இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மீடியால ஒரு சீரியல் கொலைகாரனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சீரியல் கொலைகாரனோட அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்தவர். அவரோட வாழைப்பழத்துல ஏதோ விஷத்தை கொடுத்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கொன்னுட்டாங்களாம் சில பேர். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தன் அப்பா சம்பந்தப்பட்ட அந்த வாழைப்பழத்துல விஷத்தை வச்சு கொண்டாங்க இல்ல, அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை ஏற்கனவே பையன் கொலை பண்ணிட்டானா. கொலை பண்ணவரோட வாயை பிளந்து உள்ள வாழைப்பழத்தை வச்சுட்டானா. இப்போ ரெண்டாவது கொலையை பண்றதுக்காக தன் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக பையன் வந்துட்டு இருக்கான். இதோ இந்த மீசக்காரர் தான் பாதிக்கப்பட்ட அந்த பையன். கொலை பண்றதுக்காக ரெண்டாவதா ஒரு ஆளை பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறார். அடி அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ண பிறகு அவரை குத்தி கொன்ன பிறகு வாயை கிழிச்சு அதுக்குள்ள வாழைப்பழத்தை திணிக்கிறார். இது இவர் பண்ண ரெண்டாவது கொலை. இத பத்தி தான் மீடியா வெளியில அப்புறம் விவாத மேடைகள்னு எல்லாத்துலயும் இத பத்தி தான் பேச்சு. ஊர்ல சில பேர் சீரியல் கொலைகாரனுக்காக பயந்து ராத்திரி வெளியில நடமாடுறதே கிடையாது. இன்னும் சில பேரோ வேற யாரோ ஒருத்தரை சீரியல் கொலைகாரன் நினைச்சு பயந்து போய் பயத்துல ஓடி செத்து போயிருக்காங்களா. இன்னும் சில பேரு சீரியல் கொலைகாரனுக்காக பயந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா. நிறைய கடைகள் சாத்தப்படுது. ஈவினிங்க்கு மேல யாரும் வர்றதில்ல. ஈவினிங் வைக்கக்கூடிய ஜபக்கூட்டத்தை கூட இப்போ மதியத்துக்கு மாத்திட்டாங்களா. ஏன்னா இருட்டுறதுக்குள்ள எல்லாரும் வீடு போய் சேரணுங்கிற ரேஞ்சுக்கு பயம். இப்பதான் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறோம். ஹீரோயினோட பாட்டி எவ்வளவு அழகா உட்காந்து சரக்கடிக்குதுன்னு பாருங்க. ஊத்தி கொடுக்கறது யாரு? ஹீரோயினோட அப்பா. பாட்டி என்ன பாத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. WWE பாத்துக்கிட்டு இருக்குது. அண்டர்டேக்கர் கெயினோட போடுற சண்டையெல்லாம் பாத்துக்கிட்டு அண்டர்டேக்கரும் கெயினும் அண்ணன் தம்பியா. அவங்களுக்குள்ள பிரச்சனை. கெயினோட மூஞ்சில அண்டர்டேக்கர் ஆசிட்டா அடிச்சிட்டானா. இதுக்கு பழி வாங்குறதுக்காக கெயின் அண்டர்டேக்கரை 3 நாள் பூமிக்கடியில புதைச்சே வச்சிருந்தானா. அதையும் தாண்டி 3வது நாள் உயிர் தெழுந்தானா அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர் நம்மாலு, அதனாலதான் 3வது நாள் உயிர் தெழுந்துட்டான்னு அந்த அம்மா இப்படி கதை எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அட போமா, பொண்ணு வேற லேட் ஆயிடுச்சே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு அப்பா. இவ்வாறு ஊர் உலகத்துல எப்பேற்பட்ட ஆளையும் சமாளிக்கணுங்கிறதுக்காகத்தான் என் பேத்தியை நான் பாக்ஸிங் கிளாஸ் சேர்த்து விட்டு இருக்கிறேன். கிளாஸ் போயிட்டு வருவா, வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க பாட்டி. அப்பா அவசரப்பட்டு எவ்வளவு லேட் ஆகி போச்சு, இன்னும் இந்த ஓடுகாலி வீட்டு பக்கம் வருதா இல்லையா, எவ்வளவு லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வெளியில வர்றாரு பாருங்க. கரெக்டா பொண்ணு அங்க வரா. என்ன ஏதோ சத்தம் அப்படின்னு வந்ததோ, இல்லம்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வடிவேலு மாதிரி பயப்படுவாரு. அதான பார்த்தேன்னு மிரட்டிக்கிட்டு இவ உள்ள வரா. அப்பா மிரட்டிட்டு உள்ள வந்தா பாட்டிகாரியோ அடியை நான் கேட்டது என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பீடி வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க போல. பீடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. சும்மா இல்லாத பாட்டி, இங்க பாரு, உன்னை டாவடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பையன் நம்ம ஹீரோ, அவன் எனக்கு இன்ஸ்டால ஃபாலோ கொடுத்துருக்கான், பதிலுக்கு நானும் ஃபாலோ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு உனக்கு இந்த சாகர காலத்துல தேவையில்லாத வேலை, அந்த பையில நானே கழட்டி விடலான் இருக்கிறேன், பிரேக்கப் பண்ணலான் இருக்கிறேன், அதனால நீ மறுபடியும் அவனுக்கு ஃபாலோ எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பா பாட்டிக்காக ஊத்தி வச்சிருந்த சரக்கு எடுத்து இவ குடிச்சுக்கிட்டு ஓடுறா. நல்ல குடும்பமா இருக்குல்ல. அதே சமயம் இங்க பார்த்தா பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மீடியாவுக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சீரியல் கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக ரொம்ப திறமையான ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்களா. அவர் தான் இப்போ அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்லையா. அவர் இப்போ ஒரு மனநல மருத்துவ சிகிச்சைக்காக போய்கிட்டு இருக்கிறார். மனநல மருத்துவரை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கிறார். டாக்டர் கிட்ட ஏதோ கவுன்சிலிங் எடுக்கிறார். அதே சமயம் மீடியா வெளியில நின்னுக்கிட்டு அந்த சீரியல் கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக, சீரியல் கொலைகாரன் எப்பேற்பட்டவன், அவனோட மனநல என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மனநல மருத்துவரோட ஏதோ டிஸ்கஷன்ல இருக்கிறதா வெளியில மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள நடக்கிற கூத்து நமக்கு தான் தெரியும். ஆளு பாருங்க எவ்வளவு கெத்தா கையில ஒரு செயினோட ரவுடி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காருல. இவர்கிட்ட தான் இந்த சீரியல் கொலைகாரனை பிடிக்கிற கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர் உள்ள உட்காந்து ஓன்னு அழுக. ஆளோட உருவத்துக்கும் இவரோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு அழுதுகிட்டு இருக்கிறார். என்னடா ஆசை ஆசையா வளர்த்த நாய் ஒண்ணு காணாம போச்சான். அந்த நாயோட செயினை பிடிச்சிக்கிட்டு தான் இவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு, ஓடிக்கிட்டு இருக்கிறார். அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாம கொட்டுறதுக்காக மனநல மருத்துவரை பாக்குற இங்க வந்திருக்கிறாரு. முடிச்சுட்டு இப்ப கிளம்புறாரு. போற வழியில நம்ம ஏற்கனவே சொன்னாப்ல மீடியா விடாம நோண்டிக்கிட்டு இருக்குது. அவரா ஆமா சீரியல் கொலைகாரனோட ப்ரொஃபைலை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக, அவரோட மனோநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் பண்ணிட்டு வரேன்னு பிட்ட போட்டு விடுறார். இதையெல்லாம் அதே சீரியல் கொலைகாரன் ஒரு சலூன் கடையில உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீரியல் கொலைகாரன் ஒன்லி வயசான ஆட்களை தான் கொண்டுகிட்டு இருக்கானா. இப்ப கூட பாருங்க, சுத்தி இருக்கிறதெல்லாம் வயசான ஆட்களா தான் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ கொஞ்சம் மாடர்னான ஆளு. ஆனா அவனை பிடிக்கிறதுக்காக இப்ப போலீஸ் வந்திருக்கு. புதுசா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாம அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாரு. அப்பா பார்த்து, மகன் டேய் டாடி நான் போறேன்னு வருத்தப்படுறான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு வேலை சோறு மிச்சம், தாராளமா அவனை இழுத்துட்டு போங்கன்னு அசால்ட்டா பேசிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஊர்க்காரங்களோ ஐயோ ஐயோ ஐயோன்னு பதறாங்க. இவனை புடிச்சிட்டு போறதுல அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்ல. புடிச்சு ஜெயில அடைக்கிறதுல அவங்களுக்கு இன்னும் சுத்தமா விருப்பமே இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போலீஸ்காரர் இங்க கூட்டு வந்துட்டாப்ல புது இன்ஸ்பெக்டர். ஊர்க்காரங்க லைட்டா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாலும் ஃபுல்லா பேச விட மாட்டேங்கிறாரு, கேட்க விட மாட்டேங்கிறாரு. இதுல காண்டானவரு, ஏவ் வெளியில போய் பாரியா அப்படின்னு சத்தம்
வேஷம் போறார். வெளியில எட்டி பார்த்தா ஊரே தொடர்ந்து நிக்குது. இதுல ஒருத்த வேற கையில மண்ணெண்ணெய் வச்சுக்கிட்டு கொளுத்தி பேனு மிரட்டுறான். அடா பாமே, யார் தம்பி நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன்னு வெளியில பேசிட்டு இருக்க. ஃபுல்லா பார்த்தா ரேஷன் கடைக்கு போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்தவன் கூட்டமா இருக்கேன்னு இந்த பக்கத்துல அப்படியே வந்துட்டான். அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் தப்பா நினைச்சார். இனியா நடக்கிறீங்கன்னு விசாரிச்சா ஊர்க்காரங்க அத்தனை பேர் மேலையும் பயங்கரமான தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம ஹீரோ. இவனோட தொல்லை தாங்காம எல்லா பேரும் சேர்ந்து இவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கி செக்லஸ்கோவியாவா ஏதோ ஒரு ஆளில்லா நாட்டுக்கு ஊரே சேர்ந்து காசு போட்டு 10 லட்சம் தேத்தி பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கி இவனை அனுப்ப போறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குதான். இந்நேரத்துல நீங்க இவனை பிடிச்சி உள்ள போட்டா இவ்வளவு செலவு பண்ணி இவனை வெளியில நாட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சோம்ல, எங்க நிலைமை என்ன ஆறுதுன்னு ஊர்க்காரங்க எல்லாம் புலம்புறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் புரியல. யாராவது தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஒருத்தர், சார் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே விற்கப்படும்னு ஒருத்தவன் OLSல விளம்பரம் போட்டான்ல, அப்படி வாங்கினவங்களுக்கு துப்பாக்கி வேற இலவசமா கொடுக்கப்படும்னு வேற சலுகை கொடுத்தான்ல, அந்த போஸ்ட் போட்டதே இவன் தான் நம்ம ஹீரோவை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அதை வேற ரொம்ப கௌரவமா நம்ம ஹீரோ வாங்கிக்கிறார், மரியாதையா நினைக்கிறார். சர்ச்சில், கோயில்ல, மித்த மதம் போதிக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா. ஊர் பஞ்சாயத்து தலைவரோட மொபைல்ல இருக்கிற சர்ச் ஹிஸ்டரி இருக்குல்ல, அதை பெருசா பிரிண்ட் எடுத்து வெளியில ஒட்டி விட்டான் பஞ்சாயத்துக்கு வெளியில. அதை பார்த்து ஊரே சிரிச்சிருந்திருக்குது. இப்படி சில்லறத்தனமான குற்றங்களை பண்ணிட்டு இருந்திருக்கிற போல தெரியுது. போலீஸ்காரங்க இவன் ஒரு சீரியல் கொலைகாரனாக இருப்பானோ, அதுவும் வாழைப்பழத்தை வாயில தள்ளுறான்ல, அவனா இருப்பானோ நினைச்சுக்கிட்டு தான் சந்தேகப்பட்டு இங்க பிடிச்சிட்டு வராங்க. அப்பேற்பட்ட ஆள் இவன் கிடையாது. இவன் பண்றதெல்லாம் சில்லறத்தனமான டார்ச்சர் வேலை தான். அந்த டார்ச்சருக்கு பயந்துகிட்டு தான் ஊரே இவனை செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புது. விட்டுருங்கன்னு சொன்னதும் போலீஸ்காரரும் சரி ஓகே விட்டுறோம்னு விட்டுறாங்க. அடுத்து ஒரு கண்டக்டரை காட்டுறாங்க. கோயில்ல போய் குளிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன் அப்பாவுக்காக இப்பயும் விடாது கும்பிட்டு இருக்கிறவர். ஒருவேளை இறந்து போயிருந்தா அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யணுமேனு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாசக்கார கண்டக்டர். ஊர் திருவிழால அப்பா காணாம போயிட்டார் போல. பையனோட நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறான்ல, இதே மாதிரி பச்சை குத்தி இருக்கிறாரு அவங்க அப்பாவும். அதை வச்சு தான் தன் அப்பாவை இவனால கண்டுபிடிக்க முடியும் உயிரோட இருந்தா. அடுத்து இவர் வேலை பார்க்கிற அந்த பஸ்ஸோட முதலாளியா காட்டுறாங்க. அதோ பஸ்ல எவனோ கீழே போட்டிருக்கிற குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறார்ல, இவர் தான் பஸ் முதலாளி. ஏங்க இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு பாத்தீங்களா முரட்டுத்தனமா. இவர் தான் பஸ்ஸோட டிரைவர். வீடா இருந்தாலும் ஏன் சொத்து தான், இந்த பஸ்ஸா இருந்தாலும் ஏன் சொத்து தான், நான் கிளீன் பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிறாப்ல ஓனர். சரி ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு நம்மால் வெளியில வந்து தான் அடிச்சு வச்சிருக்கிற போஸ்டரை எல்லாருக்கும் சப்ளை பண்ணி விடும்படி கண்டக்டர்கிட்ட கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, என் கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட எந்த நாயாவது முயற்சி பண்ணீங்க கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டி எழுதி வச்சிருக்காரு. அதுல அதை வேற ஊருக்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் அங்க இருக்கிற மைக்க பிடிங்கி இதுவரை நான் பல தடவை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணும் போதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி அவன் சரியில்லை இது சரியில்லை மாப்பிள்ளைக்கு அந்த குறை இந்த குறைன்னு ஏதோ போய் சொல்லி என் கல்யாணத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற எவன்னு தெரியல. இந்த தடவை எனக்கு வர டிசம்பர் 16ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. இந்த தடவை கல்யாணம் நடந்தே ஆகும். இதை தடுக்கணும்னு எவனா முயற்சி பண்ணீங்க கொன்னு போட்டு வேணும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம பஸ் டிரைவர். பஸ் எடுக்கலான்னு போனா இவர் கல்யாணம் கட்டிக்க இருக்கிற பேபி அந்த அம்மா போனை போட்டு என்னங்க எப்படி இருக்கீங்களா, ஐ லவ் யூ ஒரு நாளைக்கு 100 ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கா போல தெரியுது. அடுத்து பாக்ஸிங் நடக்கிற அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வரார். ஏண்டி என்ன பிரேக்கப் பண்ணனு வந்து நிக்கிறார். அவ கராரா சொல்லிட்டா பிரேக்கப்னா பிரேக்கப் தான். போலீஸ்காரங்களே உன்னை சீரியல் கில்லர் நினைக்கிற ரேஞ்சுக்கு இருக்கிற ஊரே உன்னை சேர்ந்து காசு போட்டு 10 லட்சம் தேத்தி உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டணும்னு பாக்குது. அப்பேற்பட்ட உன்னோட நான் இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல அதெல்லாம் முடியாது. இடத்த காலி பண்ணு திட்டுற. ஆசாசியா மச்சான் மச்சான்னு கூப்பிடுவியே, இப்ப அந்த மாதிரி கூப்பிட மாட்டேங்கிறேன்னு போட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாரு அவர் பாவம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஓடி போ அப்படின்னு விரட்டி விடுறா. அதே சமயம் நம்ம சீரியல் கொலைகார என்ன பண்றான்னு பாருங்க. ஸ்கூலுக்கு போய் ஏதாவது தன்னால முடிஞ்ச பொது சேவையை செய்யறது வழக்கம். இப்ப கூட பாருங்களேன், ஸ்கூல்ல பசங்களுக்கு கதை சொல்றதுக்கு டாம் அண்ட் ஜெரி கதை சொல்றாரு. ஆனா டாம் ஜெரியை எப்படி எல்லாம் கொலை பண்ணும்னு இவர் பண்ண கொலைகளையே ஒரு பூனை எலிய கொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கற்பனை பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுத்து பசங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி அழுக வச்சிட்டு இருக்கிறார். டீச்சர்மா யோ இனிமே இந்த மாதிரி கதை சொல்லாத எத்தனை தடவை சொல்றது போயான விரட்டி வர ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. கேக் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கிஃப்டா பாட்டி பேத்திக்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயை கொடுக்குறா. காலம் கெட்டு போய் கிடக்குது, எவனாவது உன்ட்ட வம்பு வச்சுக்கிட்டா இந்த ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சில அடிச்சு விடு, அதனால பின்ன உன் பக்கத்திலே வரமாட்டாங்கன்னு பாட்டி சொல்லி கொடுக்குது. இவளுக்கும் சந்தோஷமா வாங்கிட்டா. ஆனா அதே சமயம் இவன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான், காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறா. பார்த்தா வீட்டுக்கு வெளியில தான் நம்ம ஹீரோ இருக்கிறார். தன்னை முழுக்க அவாய்ட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டு நொந்து போய் அப்படியே அங்க இருந்து போறார். அடுத்து பார்த்தா ஒரு பெரியவரை காட்டுறாங்க. பெரியவரோட பையன் முதியோர் இல்லத்துல பெரியவரை சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறான். பெரியவருக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இருந்தாலும் கட்டாயப்படுத்தி காசு கொடுத்து அந்த முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டு பையன் போவாங்க. முதியோர் இல்லத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவரு எப்பா அப்படி பண்ற, விருப்பம் இல்லாம ஒருத்தவர் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா கொண்டு வந்து சேர்த்து விடுறியே, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல அப்படின்னு யோ யாராவது மருமகளோட இடுப்பை கிள்ளுவாங்களா, அந்த சேட்டையை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான் இந்த ஆளு. இந்த ஆளை வீட்டுல வச்சுக்க முடியுமா சொல்லு, நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு
பையன் அப்பாவை கழட்டி விட்டுட்டு போறாரு. இவர் திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற லேடிஸ் கூட கடலை போட ஆரம்பிச்சிட்டாரு பெருசு. இப்படி நாம பல பேரோட கதையை ஒரு நேரம் கேட்டுட்டு இருந்திருக்கோம். இவங்க எல்லாரோட கதையும் அடுத்து மொத்தமா ஒன்னா கூட போகுது, ஒரு இடத்துல சந்திக்க போகுது. காணாம போன தன் நாயை தேடிக்கிட்டு இந்த கேஸ பெருசா கண்டுக்காம இருக்கிறாரு போலீஸ்காரர். அந்த பொண்ணுகிட்ட புதுசா பெப்பர் ஸ்ப்ரே கிடைச்சிருக்குல்ல, இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எப்படியாவது பயன்படுத்தணும்னு இவளும் முயற்சி பண்றா. ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. கல்யாண வேலையில டிரைவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். பொண்ணுங்களோட டாவடிக்கிற வேலையில பெரியவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். இதுல பாருங்க, அந்த போலீஸ்காரோட நாய் இந்த பெரியவர் பின்னாடியே தெரியுது. எப்படியோ இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பெரியவர் எப்படி விரட்டி விட பார்த்தாலும் கூடவே தெரியுது. வாக்கிங் கூட போக விட மாட்டேங்குது. காண்டானவர் எலிமருந்த இடுப்புலயே சொறி வச்சிருப்பாரு. அதை நாய்கிட்ட கொடுத்து சாடிக்க பாக்குறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ பிஸ்கட்டை கொடுக்குறாரு, நாய் சாப்பிட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. இது சாப்பிடவே இல்லை. திடீர்னு நடந்துட்டு இருந்தவர் அப்படியே வந்து அந்த வயசுலயும் கோட்டச்சோரை தாண்டி எகிரி ஒரு குதி. பின்னாடியே நாயும் குதிக்குது. முதியோர் இல்லத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து நம்ம சீரியல் கொலைகாரன் மீச சோகமா சரக்கு அடிச்சிட்டு இருக்குது. தன்னோட 3வது கொலையாக வேண்டியவன் அந்த பெரியவர். அவரோட வீட்டுக்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி போயிருப்பாப்ல, ராத்திரி கொல்லலாமேன்னு. போய் பார்த்தா பெருசு அங்க இருக்காது. ஏன்னா பெருசு தானே முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டாப்ல. அங்க பையன் மருமகளோட கொஞ்சிக்கிட்டு இருப்பாப்ல, பையன் பொண்ணும். இவரு பெரியவங்களை மட்டும் தான் கொள்வார் போல, அதனால அவங்கள ஒண்ணும் செய்யாம வந்துட்டார். இப்ப கூட பாருங்களேன், அந்த பெரியவரோட போட்டோ வச்சுக்கிட்டு உனக்கு என் கையால தான்டா சாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த பக்கத்துல பெரியவர் வந்து எதையோ ஒன்னு பார்த்து ஆணு வாய பிளந்தாருல, அது எந்த இடம்னா ஒயின் ஷாப். ஒயின் ஷாப்பை பார்த்து இப்போ வாய பிளந்தவர் உள்ள வந்து உட்காந்துட்டாரு. கரெக்டா தன்னை கொல்ல இருக்கிற சீரியல் கொலைகாரனோட டேபிள்லயே வந்து உட்காந்துருக்கிறார். நம்ம ஆளுக்கு வசதியா போச்சு. முத வேலையா ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிட்டு பெரியவர் சரக்குக்காக வந்திருக்கிறான்னு சொல்லி 2 பெரிய ஃபுல்ல ஆர்டர் பண்றாரு. அப்புறம் ஆன்லைன்ல வாழைப்பழத்தையும் ஆர்டர் பண்றாரு. ஏன்னா இற கிடைச்சிருச்சு, குறி வச்சா இற விழுந்துதான் ஆகணும். இது தெரியாம பெருசு அங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா இன்னும் சரக்கு வரலன்னு பாட்டில போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கும். உடனே அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் பெரியவரை குசுக்கு கொண்டு போய் கும்முன்னு குமுற, சேதாரத்துக்கு நான் காசு தரப்பான்னு நம்மால காசை கொடுத்து இறைய காப்பாத்துறாரு. அப்புறம் பொத்துனாப்புல வெளியில கூட்டு வருவார். அப்போ வாழைப்பழம் டெலிவரிக்கு வந்துருச்சு. வாழைப்பழத்தையும் வாங்கியாச்சு. பக்கத்துல ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு கடைக்கு போய் எப்பா பிளேடு கிடைக்குமா, கூர்மையான கத்தி கிடைக்குமான்னு விசாரிக்கிறாப்ல. ஏன்னா வாயை கிளத்துக்கிட்டு உள்ள வாழைப்பழம் வைக்கணும். இறை கிடைச்சிருச்சு, வாழைப்பழம் கிடைச்சிருச்சு, கத்தி கிடைச்சா போதுமேனு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. திரும்பி பார்த்தா பெரியவரை காணோம். இங்கேயும் கத்தி இல்லைன்ட்டாங்க. என்னடா பெரியவரை காணோம்னு பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கிற பஸ்ல ஓடியாந்து ஏறாரு. பின்னாடியே நம்மால் பயந்துகிட்டு ஓடியாந்து இவரு ஏறாரு. அங்க இவரை விட வயசான ஒருத்தவர் இருப்பாப்ல. எப்பா வயசானவன் நிக்கிற, சீட்டு கொடுக்கணும் அறிவில்ல, எந்திரியா அப்படின்னு பிடிச்சி வெளியில இழுத்து தள்ளுறாரு. ஏன் நான் உன்னை விட வயசானவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. அவ்வளவு ஒரு ரவுடிஷம். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பொண்டாட்டி கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்க. ஏன் போனை கூடிய நான் பொண்டாட்டிட்ட பேசணும்னு அவன் பொண்டாட்டி கூட இவர் பேசணுமா? எவ்வளவு சல்லையே கொடுக்குறாரு பாருங்க. எல்லா பேருக்கும் ஒரே டார்ச்சரா போச்சு. அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது. அதே சமயம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு அம்மா, ஒரு ஏட்டம்மா, ஏற்கனவே இறந்த அந்த 2 பேரும் அந்த இன்சூரன்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்டவங்க. அதே கேஸ்ல சம்பந்தப்பட்ட 3வது ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரை நாம பிடிச்சோம்னா சீரியல் கொலைகாரனை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டா ஐடியா கொடுக்குறேன். அந்த 3வது ஆளு சீரியல் கொலைகாரனாவும் இருக்கலாம், இல்ல அந்த கொலைகாரனால கொலை செய்யப்பட இருக்கிற இறையாவும் இருக்கலாம்னு எடுத்து சொல்ல, சரி ஓகே அவரை கண்டுபிடிக்கலாமேனு போலீஸ்காரங்க முயற்சி பண்றாங்க. இந்த பக்கம் பேபி கூட பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கல்யாண கனவோட வண்டி ஓட்டிட்டு இருக்காரு டிரைவர். ஆல்மோஸ்ட் ராத்திரி ஆயிடுச்சு. நாம இன்ட்ரோல சொன்ன அந்த பல பேர் இங்க மொத்தமா ஒரே இடத்துல கூடி இருக்காங்க. பெரியவர் சும்மா இல்லாத சபல புத்தி கொண்டவர். முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோயினோட கழுத்து தலைவர இவர் சரின்னு விட்டுருப்பா. அடுத்து லைட்டா கையை இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கிட்டே வராப்ல. கண்டக்டர் இதை பார்த்துட்டு கோவப்படுவாரு. அதே சமயம் இவர் சிரிப்பா. ஏன்னா அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எப்படியாவது பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா இற கிடைச்சிருச்சு. டப்புன்னு திரும்பி ஸ்ப்ரே எடுத்து அப்படியே அடிச்சு விடுவாங்க. குபுகுபுகுபுன்னு ஸ்ப்ரே. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நம்ம சீரியல் கலர் கண்ணுலயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பட்டிருக்கும். பெரியவருக்கு அடிச்ச அடியில மூச்சு முட்டி ஆஸ்துமா பேஷண்ட் வேற சம்பவ இடத்துல செத்தே போயிட்டார். கண்டக்டர் பார்த்து பதறி போனவர் போய் செக் பண்ணி பாக்குறாரு, இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. பின்னாடி உட்காந்துட்டு இருந்த நம்ம மீசையும் பார்த்துட்டு இறந்து போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஐயோ தான் கொல்ல வேண்டிய ஆளு செத்து போயிட்டானேன்னு முதலுதவி எல்லாம் கொடுத்து பாக்குறாரு. ஆனாலும் காப்பாற்ற முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகிறா. பேபி கூட தொடர்ந்து கடலை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம டிரைவரை கூப்பிட்டு மேட்டர் சொன்னதும் அவரும் பதறி போறார். சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டுலான்னு பேச, ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா வேண்டாங்கிறாரு நம்ம சீரியல் கொலைகாரர் மீச. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, வேண்டா விட்டுருங்கன்னா டிஸ்கஷன் போகுது. கண்டக்டர் ஆமா ஐயோ பாவம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, என்னையா பண்றது, பாடியை வச்சுட்டு வேற என்னையா பண்றது, போலீஸ் ஸ்டேஷன் தான் போயாகணும்னு பேச, பாடியை வேணா நான் டிஸ்போஸ் பண்றேன்னு, இந்த பாடியோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு நம்ம மீச பேசிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் இங்க முதியோர் இடத்துல தான் அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போலீஸ் வந்துட்டாங்க. அவரோட ரூமை சோதனை போடுறாங்க. பார்த்தா கட்டிலுக்கடியில ஏகப்பட்ட புக்கு, படிக்க கூடாத புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்குது பெருசு. இது பார்த்தானு கஞ்சாவெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு பெருசு. எப்பேற்பட்ட ஆளா இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. இங்க எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், நான் பாடியை பாத்துக்கிறேங்கிறாப்ல. எவ்வளவு வேணுங்க, எவ்வளவு லட்சம் வேணுங்கன்னு கண்டக்டர் உணர்ச்சி வசப்பட்டு வாய விட்டுருவார். லட்சமா, சரி ஒரு 5 கொடுங்க அப்படின்றாரு அவரு. உடனே எல்லாரும் காசு போட்டு கலெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 6350 ரூபா இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல அது போதும், பாடியை நான் பாத்துக்கிறேன்னு காசை வாங்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணுவாப்ல. அங்க இருந்து எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுவாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் ஓனரு ஏதோ நாளைக்கு போராட்டம் பண்ணணுமா, மைக்ல போராட்டத்தை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறவரு அவங்கள
இவங்கள பார்த்ததும் ஐ மீன் பஸ்ஸை பார்த்ததும் பஸ் ஏன்டா அங்க நிக்குதுன்னு மைக்கிலேயே கேட்கிறாரு, ஃபோன் பண்ணியும் கேட்கிறாரு. வண்டியை கொண்டு போய் நம்ம செட்ல போட்டுருங்க, நாளைக்கு போராட்டம் வந்துருங்க அப்படின்றாப்ல. சரின்னு இவங்களும் சொல்றாங்க. இவங்க நிக்கிற இடமே தெரியாதனமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்ல தான் நிக்கிறாங்க. பாடியை என்கிட்ட கொடுத்து விடுறீங்க, இங்கெல்லாம் இறங்க முடியாது, கொஞ்சம் வேற எங்கேயாவது கொண்டு வந்து இறக்கி விடுங்க, நான் போய்க்கிறேங்கிறாப்ல நம்ம மீச. சரின்னு இவங்களும் வண்டியை வேற ஒரு இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விடலாமேனு முயற்சி பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அடுத்த பிரச்சனை, நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டி குறுக்கால தான் வண்டியை போட்டுவிட்டு குறுக்க வந்து நிக்கிறான். கேட்டா காதலா, நாளைக்கு நானு செக்லோஸ்கோவியாவா, சீ அந்த நாட்டு பேரு வாயிலேயே நுழைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு நாட்டுக்கு போகணும்னா இல்ல, நாளைக்கு போறானா, அதுக்குள்ள நீயா நானான்னு ஒரு கை பார்த்தனும்னு வந்திருக்கான். இங்க வந்து பார்த்தா காதலிக்கிற பொண்ணு ஓன்னு ஒரே அழுக. இவன் உடனே மனசு இறங்கிட்டா, என்னாச்சு, யாரா என் ஆள் மேல கைய வச்சதுன்னு கேட்டு இருக்கிற எல்லாரையும் நீயான்னு கேட்டவங்களோட சண்டை எடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் டார்ச்சர் தாங்காம, நான் தாப்பா கொலை பண்ணிட்டேன், என் மேல கைய வச்சது இந்த பெருசு தான், தெரியாதனமா ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன், பெருசு செத்து போச்சுன்னு சொல்லி ஒரே அழுக. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் தானே போய் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் தேவையில்லை, இதோ இந்த மீச பாடியை பாத்துக்கிறேன்னு அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாப்லன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு டவுட். ஏன்னா ஆளு கொஞ்சம் மூலக்காரன் தான். இரு இந்த பாடியை வச்சு நீ என்ன பண்ண போற, எவ்வளவு பெரிய விஷயம் இது, அசால்ட்டா ஏத்துக்கிட்டியே, உனக்கு என்ன மோட்டிவ்னு விசாரிக்கிறார். காசு வாங்கிருக்கேன்பாங்கிறாரு அவர். காசா எவ்வளவுப்பா கொடுத்துக்கிறீங்க கேட்டா 6000 ரூபாவா. கேவலம் 6000 ரூபாய், இதுக்காக ஒரு பாடியவே நீ பாத்துக்கிறேன்னு சொன்னா நம்புறாப்ல தெரியல, நீ தான் அந்த சீரியல் கொலகாரனா அப்படின்னு கரெக்டா கேட்கறான். அவர் ஒரு செகண்ட் ஆடி போய் நான் இல்லன்னுவார். கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கெக்கப்புன்னு சிரிக்கிறான். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு ஆள் எப்படி பயந்து போயிட்டார். இப்பேற்பட்ட பயந்து போன ஒரு ஆளை நம்பி எப்படி இப்பேற்பட்ட பொறுப்பை ஒப்படைக்க முடியும், பாடியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாப்ல. இதையெல்லாம் கேட்டு காண்டான நம்ம புது மாப்பிள்ளை, அதான் நம்ம டிரைவரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னேன், வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடுறேங்கிறாப்ல. உடனே நம்ம மீச, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டு போனீங்கன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆறுது அப்படிங்கிற, தற்காப்புக்காக தானே கொலை பண்ணா, ஒன்னும் பண்ண மாட்டாங்கிறாரு டிரைவர். தற்காப்புக்காக பண்ணா கூட 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஒரு கொலைக்கு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குதான். 3 வருஷம் அவ ஜெயில இருந்தா பரவாயில்லையான்னு மீச கேட்டு பயமுறுத்தி விடுறாரு. இப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு வம்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதான் சரின்னு மறுபடியும் டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி எடுக்க பார்க்க நம்ம ஹீரோ மிரட்டுறாப்லங்க. பாரு, சும்மா அணத்திக்கிட்டே இருந்த, நீ சொல்லிதான் இவ கொலை பண்ணானு இவளை நான் சொல்லிடுவேன்றாரு. இப்படி எல்லாம் சொன்னா சுத்தி இருக்கிற மித்தாட்கள் ஒத்துக்கணும்ல அப்படின்னு நம்ம டிரைவர் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நம்ம மீச, நானே சாட்சி, நீ சொல்லிதான் அவ கொலை பண்ணான்னு நான் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு போடு போட இவர் பயப்படுறாப்ல. ஏமா இப்படி எல்லாம் நீ அபாண்டமா பழி போட மாட்டேல்ல அப்படின்னு கேட்க, பழி போடுவேண்டா அப்படிங்குது அவ. என் மாமா சொல்றத என் மச்சான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி திரும்ப பிரேக்கப்ப தாண்டி மச்சான பாசமா கூப்பிட்டது நம்ம ஹீரோ விழுந்துட்டார். மறுபடியும் காதல்ல மிரக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பக்கம், டேய் என்னடா எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு கண்டக்டர் டிரைவர் விசாரிக்க, இங்க பாருங்க, ஏற்கனவே ஏதோ ஒரு போலீஸ்கார மேல இவர் பஸ்ஸ விட்டு ஏத்தி அவரை கொலை பண்ண பார்த்ததா ஒரு கேஸ் இருக்குதான், பழைய கேஸ் ஒண்ணு. இப்போ நீங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப கோர்ட்டு கேஸ்னு வந்தீங்கன்னா பழைய பகையை அவங்க மனசுல வச்சுட்டு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் டிரைவர் அப்படியே கம்ப்ளீட்டா கப் சிப்னு ஆஃப் ஆயிட்டார். அந்த பக்கம் முதியோர் இல்லத்துல சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது பெரியவர் எகிரி குதிச்சதெல்லாம் அதுல இல்ல. ஆனா அந்த நாய் கூட வாக்கிங் போயிட்டு இருந்தார்ல இங்கிட்டும் அங்கிட்டும், அது இருக்குது. அதுல தான் நாயை பார்த்ததும் போலீஸ்காரர் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. இங்க பெரியவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு, அவரை சீரியல் கொலகாரனா கிட்னாப் பண்ணிருக்கணும், கூடவே தான் நாயும் போயிருக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம போலீஸ்காரர். அப்புறம் ஒரு சீன நடுவில் நான் சொல்லாம விட்டுவிட்டேன், நாய் தான் பின்னாடியே வந்துகிட்டு இருந்ததுல பெருசு காண்டாயி ஒரு குட்டி யானையில அந்த நாயை கட்டி போட்டுட்டு அங்கிருந்து ஜாலியா ஒயின் ஷாப்புக்கு போய் அப்புறம் நடந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த நாய் இப்போ அந்த குட்டி யானையில தான் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஆனா சீரியல் கொலகார நாயையும் பெரியவரையும் சேர்த்து தூக்கிட்டான்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இறந்து போனவன் ஒரு சீரியல் கொலகாரனா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஃபுளுசரா இருக்கலாம், இல்ல ஒரு முக்கியமான ஆளா கூட இருக்கலாம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும்னு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காருல, அந்த அனுபவத்துல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம கண்டக்டர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, பாடியோட ஒரு டயரை சேர்த்து கட்டி ஆத்துல வீசி எரிஞ்சிடலாங்கிறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, நாளை பின்ன பாடி கிடைச்சிச்சுன்னா கூடவே டயரும் சேர்த்து கிடைக்கும், நீங்க தான் கொலகாரன்னு கரெக்டா பஸ்ஸை கண்டுபிடிச்சு இங்க வந்துருவாங்க அப்படிங்கிறாப்ல. அப்ப பின்னாடி நம்ம மீச பேசாம சீரியல் கொலகாரன் கொலை பண்றா வாயை கழிச்சு உள்ள ஒரு வாழைப்பழத்தை வச்சு விட்டோம்னா சீரியல்காரன் பண்ண அந்த கொலையில இது ஒரு கொலையா சேர்ந்துக்கும்னு ஐடியா கொடுக்க, சீரியல் கொலகாரனா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா தன்னை ஒரு சீரியல் கொலகாரன் நினைச்சுதான் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சாங்க. அதனாலதான் எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. அதனால ஒரு காலமும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், எனக்கு அந்த பயலை கண்டாலே எனக்கு ஆகாது, அந்த சீரியல் கொலகார மட்டும் என் கையில சிக்கினே அப்படின்ற ரேஞ்சுக்கு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கிறாப்ல. அந்த ஐடியாவும் ஒத்து வரல. ஹீரோயின் என்ன சொல்றா, குழி தோண்டி பேசாம பாடியை புதைச்சிட்டுமா அப்படின்னு கேட்க, ஏதோ காஃபி ஷாப்புக்கு போலாமான்னு அவ கூப்பிட்டாப்லையும் இவன் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாப்லையும் ரெண்டு பேரோட ரியாக்ஷனையும் பாருங்களேன். ஐயோ. அப்போ அதே பஸ்ல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கும். அதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. மைக்கேல்னு யாரோ ஒருத்தர் இறந்து போய் இப்பதான் போச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
புதைக்கிறதுக்காக ஒரு குழிய தோண்ட வேண்டாம், ஏற்கனவே புதைச்ச குழிய தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து வண்டியை போட்டு ஒவ்வொருத்தரும் ஹீரோயிசத்தோட எப்படி இறங்குறாங்கன்னு பாருங்க. ஹீரோயிசத்தோட தூக்கிட்டு வந்ததுல பாடியை மறந்துட்டாங்க. எட்டி பார்த்தா நம்ம ஒருத்தர் நம்ம மீச மட்டும் தான் பாடியை கட்டி பிடிச்சிட்டு யோ வாங்கியா இறக்கணும்ல அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாடியை கொண்டு வந்து கோட்டச்சோரை தாண்டி பாடியை எப்படி கைமாத்துறாங்கன்னு பாருங்க. பாடியை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கைமாத்தும் போது பாடி தூக்குல தூங்கலாப்ல ஆயிடும். அப்புறம் ஒரு வழியா கொண்டு வந்து அங்க ஏற்கனவே புதைக்கப்பட்ட ஒரு மூடியை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு பணம் இருக்கும். நம்ம மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் உள்ள பணமா கிடக்குறார். பணமா வெறும் ஒரு செகண்டுக்கு இந்த சீன்ல அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்ல, தயாரிப்பாளராகவே இருந்தாலும் கூட இருந்தாலும் நடிச்சது பெரிய விஷயம் தான். அவரோட பாடியை தூக்கி போட்டு அங்க இந்த பெரியவரோட பாடியை உள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம மீச என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க. போனை நோண்டிக்கிட்டு இருப்பாப்ல. என்னடான்னு கேட்டா டார்ச் லைட் ஆன் பண்ண பார்த்தாராம். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு மேட்டர் இருக்குது, பின்னாடி தெரிய வரும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி பெரியவரோட பாடியை இன்னொருத்தரோட சவப்பெட்டிக்குள்ள போட முயற்சி பண்ணும்போது அவர் போட்டிருந்த அந்த சட்டை கிழிஞ்சு பாடி மட்டும் உள்ள வந்து விழும். அப்படி விழும்போதுதான் தன்னோட நெஞ்சில இருக்கிற அதே டாட்டூ தன் அப்பாவோட நெஞ்சில இருக்கிறத கவனிக்கிறான். தான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தது தன்னோட அப்பா இவர்தான் அப்படிங்கிறது தெரிய வந்து உள்ள குதிச்சு மடியில தூக்கி போட்டு அப்பா அப்பான்னு கதற ஆரம்பிச்சிடார். பிளாஷ்பேக்ல பார்த்தா இவரோட அம்மா இறந்து போனப்போ அப்பாவும் பையனும் என்ன பண்ணணும்னு தெரியாம வருத்தப்பட்டாங்க. அங்க எங்கன்னு ஒன்னாவே தெரிஞ்சாங்க. அப்போ ஒரு டாட்டூ போட்டு வரவரு இந்த அப்பா பிள்ளைக்காக ஸ்பெஷலா இந்த டாட்டூவை ரெடி பண்ணி போட்டு விட்டுருக்காரா. இந்த டாட்டூவை உங்களை தவிர வேற யாருக்குமே போட மாட்டேன்னு வேற வாக்கும் கொடுத்துருந்துருப்பாரு. அதனாலதான் இந்த டாட்டூ இருந்ததுனால இவர் தான் தன் அப்பாவா இருக்க முடியும்னு பையன் ரொம்ப ஆணித்தரமா நம்புறான். அப்புறம் பீச் பக்கம் கூட்டு போனவரு தண்ணி வேணுமா இதோ எடுத்துட்டு வரேன்னு போனவர் தான் அடுத்த ஆளை காணோம். தான் சோகக்கரையை சொல்லி வருத்தப்படுறார். கூட இருக்கிற அந்த பொண்ணு கூட என்னதான் இவர் என்கிட்ட லைட்டா தப்பா நடக்க முயற்சி பண்ணாலும் இவர் நல்லவர் தான் அவனுக்காக அவங்க அப்பாவை கொஞ்சம் நல்லவருங்கிற மாதிரி எடுத்து சொல்லி பேசிட்டு இருக்கிற. அவரோட கிழிஞ்ச சட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பீடி இருக்கும். நம்ம ஹீரோக்கு பீடி சாப்பிட்ற பழக்கத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சா. இப்போ குடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடியை குடிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த பீடி கஞ்சாவால செய்யப்பட்ட பீடின்ட்டு. குடிச்சா குப்புன்னு ஏறிடும். இந்த பக்கம் பார்த்தா போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. பஸ் இந்நேரம் வந்திருக்கணும். வந்துருந்துச்சுன்னா பஸ்லயும் போராட்ட கொடிகளை எல்லாத்தையும் கட்டி நாளைக்கு போராட்டக்காரர்களை இதுலதான் ஏத்திட்டு போறதா பிளான். வண்டியை டெக்கரேட் பண்ணணும். ஆனா இன்னும் வண்டி வரல. என்னடாச்சு அப்படின்னு ஒரு மேப்ல செக் பண்ணி பார்த்தா ஐயோ சுடுகாட்டுல இருக்கு தெரிஞ்சு போயிடுமோ நம்ம யோசிச்சோம். ஆனா அங்கெல்லாம் அந்த இடுகாடும் சர்ச்சும் பக்கத்துல தானே இருக்கும். சர்ச்சுன்னு லொகேஷன்ல காட்டுது. கால் பண்ணி கேட்டா பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கிறாரு நம்ம டிரைவர். சரி சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஆனா கூட இருக்கிறவங்களோ வண்டி எப்ப ரெடி ஆகி எப்ப வந்து நாங்க எப்ப டெக்கரேட் பண்றது அதெல்லாம் கிடக்கட்டும் நாங்களே போய் பாக்குறோம்னு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பார்த்தா அந்த கஞ்சா பீடி எடுத்து அடிச்சதும் கிருகிருன்னு அவனுக்கு ஏற ஆரம்பிச்சு எல்லாரையும் பார்த்து கிறுக்கிய மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். வாங்க பாடியை கொண்டு வந்து உள்ள புதைக்கலான்னு பாடியை கொண்டு வந்து புதைக்க போகும்போது தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். உள்ள காரணம் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சாவு இருக்க கூடாது, ஆனா சாவை தடுக்க முடியாது, ஆனா செத்த பிறகு பாடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாக கொடுக்கணும்ல, இப்படி யாரோ ஒருவரோட சவப்பெட்டிக்குள்ள இந்த பாடியை வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி இவங்க பாடியை அடுத்து என்ன பண்ணணும் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. பையன் என்ன சொல்றான்னா எங்க அப்பாவுக்கு முறைப்படி நல்ல விதமான மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் தான் பாடியை புதைக்கவோ எரிக்கவோ அலோவ் பண்ணுவேங்கிறாரு. சரிடா என்னடா பண்ணணும், நீ சொல்ற இடத்துலயே புதைக்கலாம்டா சொல்றா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் பஸ் தேடி வந்தவங்க பஸ்ஸை பாக்குறாங்க. உள்ள ஆட்கள் யாரும் இல்ல. சரி வந்த வேலையை பார்ப்போம்னு வண்டியை அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க போல. இப்போ இவங்க வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு போராட்டத்துக்கோ ஒரு செலிப்ரேஷனுக்கோ போறாப்ல வண்டி அழகா ரெடியா இருக்குது. பணத்தை தூக்கிட்டு போற ஒரு வாகனம் மாதிரி தெரியல. இதை பார்த்த பையன் கோவப்பட்டு கொடி எல்லாத்தையும் புழுங்க போக வேண்டான்னு தடுக்கிறாங்க சில பேர். இப்படி கொடியோட இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்க பாடியை உங்க அப்பனோட பாடியை இப்படி நம்ம இந்த வண்டியில எடுத்துட்டு போனாதான் நம்ம போராட்ட கொடி கட்டி இருக்கிறதுனால இந்த வாகனத்தை எந்த ஒரு போலீஸ்காரங்களோ இல்ல எந்த ஒரு டிராபிக் போலீஸோ நிப்பாட்ட மாட்டாங்களா. நிப்பாட்டாம ரொம்ப சேஃபா வண்டி போயிட்டே இருக்குமா. அதனால இதுலயே கூட்டு போறது சேஃப்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்க. எங்கடா பண்ண என்னடா பாடி என்னடா பண்ண போறோம், எந்த இடத்துல வச்சா பண்ண போறோம்னு கேட்டா ஏதோ ஒரு இடத்த சொல்றான். அங்கதான் தன் அப்பா ஒரு கால் இறந்து போயிருந்தா அப்படிங்கிற நோக்கத்துல திதி எல்லாம் கொடுத்திருப்பான் போல. சோ அந்த இடத்துல வச்சு புதைக்கணுங்கிறான். ஆனா அது ரொம்ப ஆட்களோட நடமாட்டம் இருக்கிற இடம். அந்த இடம் சரிப்பட்டு வராது. இருந்தாலும் நீ சொல்ற சரி ஓகேன்னு டிரைவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் பாருங்க நம்ம ஹீரோ சும்மா இல்லாம போதையில அவருக்கு ஹெட்போனை மாட்டி விட்டு தான் போட்டிருந்த கோட்டை எடுத்து அவருக்கு போட்டு விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல பாடி எடுத்துட்டு போறதுல நம்ம சீரியல் கொலைகாரர் மீசைக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் எடுக்க வேண்டிய முடிவை நீங்களே எடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் இருக்குங்கிறாப்ல பேசுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க நம்ம சீரியல் கொலைகாரரால இதுவரை கொலை செய்யப்பட்டவங்க 2 இல்ல மொத்தம் 3 பேர் போல. அந்த 3 பேரோட பாடியையும் பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட வராங்க. அவரு பணத்தையே இவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்கானா அந்த சீரியல் கொலைகார வேற மாதிரி, அவனோட குணத்தை நம்மளால கணிக்கவே முடியாது, எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்க. இங்க இவரோட
இவரோட ரியாக்ஷன் மாறுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தன்னை பார்த்து ஏதோ கேனப்பையில பார்த்து சிரிக்கிறாப்ல அவனுக்கு மட்டும் தோண ஆரம்பிக்க திடீர்னு காண்டானவர் பைக்குள்ள இருந்து ஒரு சுத்தியல் எடுக்கிறார். ஆமாடா, நான் தாண்டா அந்த கொலைகாரன், என்னால சாக வேண்டியவன் தாண்டா இவன், நீங்க முந்திக்கிட்டீங்கடான்னு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் பார்த்து ஒரு செகண்ட் ஆடி போவாங்க. இவன் தான் அந்த வாழைப்பழ கொலைகாரனானு எல்லா பேருக்கும் ஆச்சரியம், பயம். ஆனா நம்ம பயம் மட்டும் போதையில சிரிச்சுக்கிட்டே இருக்க காண்டானவர் சுத்தியல் எடுத்து மண்டையில அடிக்க போவாரு. நல்ல வேளை டிரைவர் பிரேக் போட்டதுனால ஜஸ்ட் மிஸ், முன்னாடி வந்து விழுந்திருப்பாப்ல. உடனே டிரைவருக்கு கோவம் வரும். டிரைவரை பார்த்து இவருக்கு கோவம் வரும். ஐயோ நான் இல்ல, முன்னாடி பாருங்கன்னு சொன்னா முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க, டீச்சரமா இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு பரேடுக்காக வந்தாங்களா, முடிஞ்சிருச்சான், ஸ்கூல்ல கொண்டு போய் இறக்கி விடணும், எங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொண்டு ஏத்திக்க முடியுமான்னு வண்டியில ஏத்திட்டாங்க. இதை பார்த்ததும் நம்ம மீஸ் என்ன பண்ணுது, மாஸ்க் போட்டு மூஞ்சிய மறைக்குது. ஆனா உள்ள ஏறின டீச்சர் அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. சார் நீங்களா, நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்க தெரியுமான்னு, பசங்களா நம்ம மாமாடா ஹாய் சொல்லுங்கன்னு சொல்ல எல்லா பேரும் மூஞ்சியும் பார்த்தாங்க. எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோட மடியில ஏறி உட்காந்து போற குழந்தை, டாம் அண்ட் ஜெர்ரி கொலை கதை சொன்னீங்கல்ல, அந்த கதையை சொல்லுங்க மாமா அப்படின்னு அடம்பிடிக்கிறான். உடனே நம்ம மீசையும் அந்த கதை வேண்டாம், புது கதை சொல்றேன்னு ஒரு கதை சொல்றாரு. இளவரசருக்கு ஒரு புதையல் ஆல்மோஸ்ட் கிடைக்க இருந்ததான். அதாவது இவருக்கு அந்த பெரியவரோட சாவு இவர் கையால நடக்க இருந்ததுல, அப்போ குறுக்கால புகுந்து திருடர்கள் சில பேர் அந்த புதையலை புடிங்கிட்டாங்களாம். நம்ம ஹீரோயின் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு பாடியை கொன்னால அதை சொல்றாரு. எவ்வளவு கெஞ்சி கேட்டோம் திருடங்க அந்த புதையலை கொடுக்கலையா, பாடியை என்கிட்ட ஒப்படைச்சுங்களான்னு கேட்டார்ல, இவங்க கொடுக்காம இந்த கத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல, அதை சொல்றாரு போல. இப்போ அந்த திருடங்களை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு விசாரிப்பாப்ல. அதுக்குள்ள அடுத்த ஸ்டாப்பிங் வந்துடும். குழந்தைங்க எல்லாம் இறங்கி டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் வந்து அந்த திருடங்களை சும்மா விடக்கூடாது, இளவரசர் அந்த திருடங்களை கொன்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இவங்கெல்லாம் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பயப்படுறாங்க. அப்ப நம்ம கண்டக்டர் டிரைவரை பார்த்து, போலீஸ்கார மேலேயே வண்டியை ஊட்டி ஏத்தினவர், கொலை பண்ண பார்த்தவர், இவரையும் நீங்க ஒன்னும் பண்ண முடியாதா அப்படின்னு விசாரிக்க. அட போடா, தெரியாத்தனமா போலீஸ் ஜீப்பை இடிச்சு விட்டேன், அதுக்கு என் மேல கேஸ் போட்டாங்க, அவ்வளவுதான், அவ்வளவுலாம் நான் ஒர்த்து இல்லைங்கிறாரு டிரைவர். பையன்காரன் சும்மா இல்லாம கண்டக்டர் நான் போலீஸ் கிட்ட போவேன்னு ஒரு பிட்ட போட்டதும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு போய் சொன்னார்ல நம்ம மீச, உண்மையிலே என்ன பண்ணிருப்பாருன்னா பாடியை இவங்க டிஸ்போஸ் பண்ண பார்த்ததை வீடியோ எடுத்து வச்சிருப்பார். போலீஸ் கிட்ட போனீங்கன்னா நான் இதெல்லாம் காட்டி கொடுத்துருவேன், நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்கன்னு சொல்லிடுவேன், சாட்சியே என்கிட்ட இருக்குன்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட இவங்க என்ன பண்ணணும் தெரியாம பதறாங்க. போலீஸ் கிட்ட போனா இப்ப இவங்க மாட்டிப்பாங்கன்னு பயம் வந்துருச்சு. அதே சமயம் ஆளு தப்பிச்சா போதும் டிரைவர் எகிரி குதிக்க பார்த்தா கரெக்டா ஒரு 3 போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க. பதறி போறாப்ல. என்னடா இங்கன்னு கேட்க வண்டி பிரேக் டவுன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கண்டக்டர் வந்துட்டாரு. கரெக்டா அங்க நம்ம பயபல்ல இழிச்சுக்கிட்டே இருப்பேன் நம்ம ஹீரோ. நீ என்னடா இங்க அப்படின்னு விசாரிக்க, இன்னும் நீ செக்லஸ்கோவியவா, சி அந்த நாட்டுக்கு போலையான்னு கேட்க, எங்க பஸ்ல போறதா அப்படின்னு இவன் நக்கல் பண்ணுவான். உன் நக்கல் என்ன அடங்கலடியே அப்படின்னு சொல்லிவிட்டு காணாம போன பெரியவரோட போட்டோவை காமிச்சு, இந்த பெரியவரை நீங்க பாத்திருக்கீங்களான்னு விசாரிக்கிறார். இவங்க டிரைவரும் கண்டக்டரும் ஷாக் ஆனாலும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பையங்கார மட்டும் போட்டோ கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானும் சில பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி வரேன்னு சொன்னதும் ஏட்டையா கிட்ட கொடுத்து ஃபார்வர்ட் பண்ண சொல்றாரு நம்ம இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் ஹை குவாலிட்டி அனுப்பிச்சிருங்க, பிக்சல் ஆயிட போகுது, பிக்சல் உடஞ்சிட போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அப்பாவோட போட்டோ ஒன்று ஹை குவாலிட்டியே வேணுமா, அட்டாச்மெண்ட் அனுப்ப சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான் கண்டக்டர். ஒரு வழியா போலீஸ்காரங்க இங்க போன பிறகு அந்த பொண்ணு மட்டும் கீழே இறங்கி வந்து, அண்ணா ஒரு சின்ன பிரச்சனைங்கிறா. என்னன்னு கேட்டா, சீரியல் கொலைகாரன் உங்க அப்பா பாடியை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னது இவங்க ஓடி வந்து பாக்குறாங்க. எஸ், சீரியல் கொலைகாரனும் இல்ல, பாடியும் இல்ல. பையன் ரொம்ப வருத்தப்படுறான். அதே சமயம் நம்ம ஆளு கிடைச்சது தண்ணியா செவனப்பான்னு தெரியல, மூஞ்சிய ஃபுல்லா நல்லா கழுவி போதையில இருந்து கொஞ்சம் வெளியில வர்றான். இப்பதான் கொஞ்சம் தெளிவாகி இப்பதான் வரான். டிரைவர் சந்தோஷப்படுறாரு. எது எப்படியோ பாடி இங்க இருந்து போயிடுச்சு, சீரியல் கொலைகாரங்கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம், நிம்மதிங்கிறார். இல்ல அதுல ஒரு சிக்கல் இருக்குங்கிறா நம்ம பய ஹீரோ. என்னடான்னா தான் போட்டிருந்த கோட்டை பெரியவரோட பாடிக்கு போட்டு விட்டால, அந்த கோட்டோட பின்னாடி இவனோட முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியறாப்ல. பெரிய பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்லயே கோட் செஞ்சிருப்பான் போல. இது வரைக்கும் பண்ண கொலைகள் எல்லாத்துலயுமே டெட் பாடிஸ போலீஸ்காரங்க பாக்குறபடி கொலைகார விட்டுட்டு போயிருக்கான். இப்பயும் அந்த மாதிரி பாடிஸ போலீஸ்காரங்க பாக்குறபடி விட்டுட்டு போனான்னா நம்ம ஹீரோ மாட்டிப்பார். ஹீரோ மாட்டினா இவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. இதுதான் பிரச்சனை. போலீஸ்னு ஒரு அற விட்டுருவாரு. அதே சமயம் அந்த பொண்ணு வேற எப்ப பார்த்தாலும் உனக்கு எல்லாமே விளையாட்டு தான், இப்போ என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சுலன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. பைபிள்ல ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் உட்காந்துருப்பான், அழுவான். டே தெரியாதனமா அழிச்சிட்டா சாரிடா அப்படின்னு டிரைவர் கேட்பாரு. அதுக்காக இல்லனா என் காதல அவளுக்கு விளையாட்டா போச்சு பாத்தீங்களா இப்படி சொல்றா அப்படின்னு வருத்தப்படுறாரு நம்ம ஹீரோ. ஹீரோல அதை பார்த்து இந்த பொண்ணு அழுக இப்படி ஒரே அழுகாட்சியா போய்கிட்டு இருக்குது. அதே சமயம் அந்த பக்கம் இந்த பஸ்ல இருந்து இறங்கி போனாங்கல்ல பசங்க, அதுல ஒரு பையன் பைக்ல போயிட்டு இருப்பான். அவங்க அப்பா இருப்பாப்ல. 2 போலீஸ் அவங்கள பிடிச்சு இந்த மாமாவை பார்த்தையான்னு விசாரிக்கிறாங்க. ஆமா நான் பார்த்தேன், ஒரு பஸ்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பா. பின்னாடி நம்ம இன்ஸ்பெக்டர் ஓடியாந்து யாருப்பா பார்த்தேன்னு கேட்க, இந்த குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்ல கேட்கிறார். ஒரு பஸ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. யார் அந்த குழந்தை சொல்லுது பஸ்ல பார்த்தேன்னு. கூட வேற யாரா இருந்தாங்கன்னு கேட்டா, ஆமா வேற ஒரு அங்கிள் இருந்தாங்க அப்படிங்குது. அந்த அங்கிள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னு கேட்க, தலையில மஞ்சள் கலர் பூசி இருந்தாங்கன்னு சொன்னதும், அந்த ஊர்லயே தலையில மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற ஒரே ஆளு சாச்சா நம்ம பையன் தான். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுனால போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க.
அந்த போட்டோவை காமிச்சு இவர் தானான்னு கேட்க இந்த மாமா தான் கூட இருந்தான்னு சொன்னதும் போலீஸ்காரங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அவன் தான் சீரியல் கொலைகாரன் அப்படின்ட்டு. குழந்தையோட அப்பா இந்த சீரியல் கொலைகாரனை காட்டி கொடுத்தா 10 லட்சம் கொடுப்பாங்கன்னு கவர்மெண்ட்ல சொன்னாங்களே, அப்ப என் பிள்ளைக்கு கிடைக்குமான்னு கேட்க கண்டிப்பா உங்களுக்கு தாங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். அடுத்து இந்த பக்கத்துல பார்த்தா அப்பா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. என்னடா மகனே சாப்பிட்டியான்னு பாசமா கேட்கிறாரு முதல் தடவை. அப்பா கிட்ட நம்பரே இருக்கான் டவுட், எப்படி நம்பர் வச்சு அதுவும் இப்படி கேட்கறான்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. உனக்காக மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போடா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், வந்துருவேல அப்படின்னு பேசுறாரு. பாசமா வேற வந்துருப்பான்னு சொல்லிட்டு தான் போனை கட் பண்றான். கட் பண்ணதுமே பார்த்தா ஐயோ உனக்கு எவ்வளவு தரணும் 1 லட்சம், உனக்கு எவ்வளவு தரணும் 2 லட்சம், உனக்கு எவ்வளவு 50,000, இவ்வளவு விசாரிச்சுட்டு எல்லா கடைக்காரங்க எங்க இருக்காங்க விசாரிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட வீட்டுல அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கிறார். இங்க பாருங்க புடிச்சு கொடுத்தா 10 லட்சம் இருக்கு, இவங்களுக்கெல்லாம் கடன் அடைக்கணும், 10 லட்சம் கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு விசாரிக்க போலீஸ்காரரோ அந்த 10 லட்சம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கா, வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம டிரைவர் தான் இப்படியே அழுதுகிட்டு இருந்தா வேலைக்காகாது, நம்ம ஏதாவது ஒரு பேசி ஒரு முடிவு பண்ணணும், பணத்தை தூக்கிட்டு போறவன் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க மாட்டேன், நம்ம தேடி கண்டுபிடிச்சலான்னு பேசிட்டு இருக்க ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வாட்ஸ்அப் ரெக்கார்டட் மெசேஜ் வரும். அதை இவர் ப்ளே பண்ணி பார்ப்பார். அதுல பார்த்தா மச்சான் அவன் வீட்டை சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் நிக்குது, நீ ஏதோ சீரியல் கொலைகாரனாமே, ஒருத்தரை கடத்தி இருக்கிறியாமே, வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாரா, அப்புறம் என் கான்டாக்ட உன்னோட லிஸ்ட்ல இருந்து அழிச்சிரு, இனிமே எனக்கு எதுவும் கூப்பிடாத கொள்ளாதன்னு மெசேஜ் வந்திருக்குது. இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தா இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் சன்மானம்னு வாட்ஸ்அப்ல வேற சர்க்குலேட் ஆயிட்டு இருந்திருக்குது போஸ்டர். வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறான். அந்த வாண்டட் போஸ்டரை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிட்டான். அவ்வளவுதான் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்காந்து இன்னும் அழுக. அப்புறம் பல கட்ட அழுகைக்கு பிறகு ஒரு முடிவு பண்றான். மாற்றா இருந்தா நான் ஒரு ஆள் மாறிட்டு போறேன், பொதுவா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பேரும் நடந்த உண்மையை எடுத்து சொல்லி தான் நிரபராதன்னு ப்ரூவ் பண்ண தான் பாப்பாங்க, ஆனா என் காதலி இதுல மாட்டிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு ஆள் மாட்டி போலீஸ்க்கு போறேன், இந்த மேட்டர் எதையுமே சொல்ல மாட்டேன், தப்பு என்னதான், தண்டனை வேணா கொடுங்க, ஜெயில போடுங்க, நான் சொல்லிடுறேன், இவளை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுங்கன்னு அருமையா பேசுறாரு. எதுவா இருந்தாலும் ஒன்னா ஃபேஸ் பண்ணலான்னு டிரைவர் கூட சொல்லி பாப்பாப்ல. ஆனா நம்ம ஹீரோ கேட்கல, இல்ல இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிறாப்ல. அந்த பொண்ணு நான் உன்னை பத்தி உன்னோட இந்த நல்ல மனசை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் சாரின்னு வா, ஆனா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கா நீ காத்திருப்பியான்னு கேட்க கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒரே அழுக மழை தான். அப்புறம் பொண்ணு அவங்க எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். போலீஸ் வந்தா அவங்களோட போலாமேன்னு காத்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த நாய் இங்கவா ஓடியாருது. கரெக்டா இவன் பக்கத்துல தான் வந்து உட்காருது. பக்கத்திலேயே போஸ்டர் கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,000 இருக்கு இந்த நாய்க்கு. அடப்பாவி உனக்கு ஏன் நிலைமை தானா, வாண்டட் போஸ்டர் தானா, சரி போறதுக்குள்ள உனக்காவது நல்லது பண்றேன்னு சொல்லி போஸ்டர்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க நாய் இங்க தான் இருக்குது, இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுறாப்ல. நீங்க இங்க இருப்பீங்கல்ல அப்படின்னு இவர் கேட்க நான் போக வேண்டிய வண்டி வந்தா நான் போயிடுவேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. நாயோட ஓனர் யாரு, நம்ம போலீஸ்காரர். அவர் இங்க வேகமா வந்துட்டு இருக்கிறாப்ல. அவர் வர்ற வழியில வண்டிக்குள்ள வச்சு பாடியை ஒருத்தன் தள்ளிட்டு போயிட்டு இருக்கா நம்ம மீச. அதை கவனிக்கல வரு. பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு விசாரிக்க வர்றாரு. ஹிந்தி மாலும் தமிழ் நெய்யே அப்படிங்கிறேன் அவன். ஓ ஹிந்தி வாலாவா, சரின்னு சொல்லிட்டு தான் நாய் போட்டோ காமிச்சு இந்த நாயை பார்த்தியான்னு விசாரிக்கிறாரு. இல்ல பாக்கலன்னு தமிழ்ல தான் பதில் சொல்லுவான். ஓ அச்சா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல. என்ன போலீஸ் அப்போ. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களுக்காக காத்துட்டு இருக்கிற சமயம் ஷூட்டிங் எடுக்கிற ஒரு குரூப் அங்க வரும். ஒரு யூடியூப் குரூப் பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு பிராங்க் பண்ற ஷோக்காக வந்திருக்காங்க போல. ட்ரோனை மேல அமிச்சு அது மூலமா வீடியோ எடுப்பாங்க போல. ட்ரோனை பார்த்தது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரோனை வச்சு சுத்தி முத்தியும் தேட முடியும்ல. தான் ஃப்ரெண்டு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் காணாம போயிட்டான், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டு ட்ரோன் மூலமா செக் பண்ணி பார்த்ததுல நம்மால போய்கிட்டு இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். குப்பை தீவுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கான் போல. ஓகே தேங்க்யூன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ஷூட்டிங் எடுக்கிற குரூப் கிளம்புது. இவனும் போன் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு பாடியோட மீசை எங்க போறாங்கறத கண்டுபிடிச்சிட்டேன், குப்பை தீ அப்படின்னு சொல்றதுக்குள்ள பார்த்தா இங்க பாருங்க அந்த அம்மா இவனை எங்கேயோ பாத்திருக்கேன்னு வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பார்க்கும்போது பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் தெரிய வருது. குப்பை தீன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லபக்குன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை பத்தி நம்ம டிரைவர் கிட்ட அந்த பொண்ணு எடுத்து சொல்லுவா. குப்பை தீவா இருக்குமோ அப்படின்னு நம்ம டிரைவர் யோசிக்கிறார். அதே சமயம் இங்க 10 லட்சம் கிடைச்சிருச்சு, கடனெல்லாம் அடைச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க இந்த ஷூட்டிங் குரூப் போய்கிட்டு இருக்கோம். அதே சமயம் அங்க இந்த போராட்டத்துக்காக சில குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவன் நமக்கு தெரிஞ்ச பையனாச்சே, இவன் சீரியல் கில்லர்னா எப்படி அப்படின்னு கேட்க உண்மை எப்பவுமே இந்த மாதிரி ஆழமான ரகசியமா தான் இருக்கும், நாம தான் அலசி ஆராய்ச்சி பேசிட்டு இருக்கும்போது ஹாய் ஹலோ அப்படின்னு கத்திக்கிட்டே போவேன் நம்ம ஹீரோ. ஐயோ 10 லட்சம்னு இவங்களும் பின்னாடியே விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா சேசிங் பண்ணி அந்த வண்டிக்கு முன்னாடி கொண்டு போய் இவங்க வண்டியை போட்டு உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிச்சி இவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்க விட மாட்டாங்க. ஷூட்டிங் குரூப் ஒரு பக்கம் இழுக்குது, இவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க பாருங்க எனக்கு 2% கமிஷன் கொடுக்கறா இருந்தா அவங்க கூட தான் நான் வருவேன், நான் முடிப்பேன், நான் கொடுக்கறேன்டான்னு ஷூட்டிங் பார்ட்டி பிடிச்சி இழுக்கும், முடியாதுன்னு இவங்க பிடிச்சி இழுக்க. அதே சமயம் போலீஸ்காரர் அங்க வந்துடுறாரு. டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி மாட்னையா அப்படின்னு நம்ம ஹீரோவை அவர் பிடிக்கிறார். ஆனா மப்டியில வந்திருக்கிறாப்ல, போலீஸ் ஜீப் இல்லாம ஓன் ஜீப்ல வந்திருக்கிறார். நம்ம ஹீரோக்கு வேற டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்ங்கிறது தெரியும். ஏன்னா அந்த நாயோட ஓனர் இவர் தான். ஃபுல் பேரை சொல்லுவாரு, தான் பேர் சொல்லி நான் டெபுட்டி சூப்பர்டென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
வந்துடுறாப்ல. நாயோட ஓனர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் போலீஸ் தாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இவர் போலீஸ் இல்ல 10 லட்சத்தை மொத்தமா இவர் ஒருத்தரே எடுக்கணும்னு பாக்குறாரு. உஷாராய்க்கங்கன்னு எல்லாரையும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுறாப்ல. அதுல ஒருத்தர் துப்பாக்கிங்கிறதுக்கு பேர் என்னது சுத்தியில எடுத்துட்டு அடிக்க வரும்போது ஓங்கி ஒரு கெத்து கட்டுறாப்ல. இருக்கிற எல்லாரையும் அடிச்சு பொழத்து கட்டுறாப்ல. இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த நாய்கிட்ட போய் பிடிச்சுக்கிறாரு. சுத்தியில இவர் கையில எடுத்துக்கிட்டு யோ இந்த நாய் உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும், பக்கத்துல வந்த நாயை பொழந்துருவேன்னு மிரட்டி அவரோட ஜிபே எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாப்ல. அந்த குப்பை தீவு பக்கிட்ட தான் வந்திருக்கிறார். நாய்கிட்டயே வயலன்ஸ் நீ அதிகமா இருக்கும், நீ இங்கே என்ன அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு குப்பை தீவு பக்கம் இவர் வராப்ல. அதுக்குள்ள பாடியோட முகத்துல கிறுக்கிட்டு இருக்கிறான் நம்ம மீச. அங்க நடுவுல ஒரு கம்பி கிடக்கும். இந்த WWE எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கயத்துக்கு மேல அப்படி வர்றதுன்னா கெத்து. அந்த மாதிரி இவன் மேல வர்றதுன்னு பார்த்தா முடியாது. யாரும் பார்க்கல இல்லைன்னா கீழே குடிஞ்சுக்கிட்டே கீழே தான் வரேன். டே வாழப்பல குலகாரா, வயசான ஆட்களை மட்டும் கொலை பண்றவனே, முடிஞ்சா வாடா என்ன வந்து படுறா அப்படி இப்படின்னு சொல்லி சீண்டி விட அவர் சுத்தியலோட இருக்க வந்து நிக்கிறார். உடனே நம்ம ஆளு கராத்தே பண்றேன் குஃபு பண்றேன்னு பேலன்ஸ் பண்ணி கூட நிக்க முடியாது ரேஞ்சுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. ஆனா இவருக்கு பேலன்சிங் சூப்பர் ஸ்டாராம் பேர் வைக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு கத்து காட்டினா ஆனா ரொம்ப சிம்பிளா சுத்தியலோட நம்மால ஓடியாந்து கையில ஒரு அடி கால்ல ஒரு அடி மூஞ்சில அடிக்க போகும்போது பிடிச்சிப்பான். நெஞ்சில ஓங்கி ஒரு தடி பின்னாடி போய் குப்பையில வந்து விழுவாரு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம், விழுந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி இருக்கும். அத கையில ஹீரோயிசத்தோட சுத்திக்கிட்டு அப்படியே குத்துறதுக்காக முன்னாடி வருவான் பாருங்க. வந்த வேகத்துல மறுபடியும் பின்னாடி போய் விழுவான். என்னடா கம்பியோட மறுபக்கம் இன்னும் குப்பைகளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. மாட்டிக்கிட்டாப்ல ஆகி போயிட்டான். சீரியல் கொகார சுத்தியில எடுத்துட்டு அடிக்க வரும்போது கையில இடக்கிறதெல்லாம் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பின்னாடி ஓடி போய் இறுக்கி கழுத்தை பிடிச்சுப்பாரு. சுத்தியில வச்சு முதுகுலையே நல்லா அடி அடிப்பாப்ல. வலிக்கும் இருந்தாலும் முதுக தடவிக்கிட்டு அங்கேயே ஓடிக்கிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்தில் ஓடியாதவன் எதுக்க நம்ம கொலகாரர் இருக்கிறான்னு தெரியாம நேரா வந்து மூதிட்டு பொத்துன்னு கீழே விழுவான். இந்த தடவை ஹீரோவை படுக்க போட்டு காலை ஒரு மிதிச்சு தலையில ஓங்கி ஒரு அடி, தாடையில அடி, வாயில ரத்தம், ஓங்கி ஒரு எத்து மறுபடியும் அடின்னு அடிக்கிறார். அப்புறம் அங்க கிடந்த ஒரு கயர் எடுத்து தூக்குல போட்டு அப்படியே மேல ஏத்த ஆரம்பிக்கிறார். வலி தாங்காம நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பாப்ல. இறக்கவே இல்லாம உயிரோட தூக்குல மேல ஏத்திக்கிட்டு இருக்கிறான். உங்களெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் விட்டுட்டு பாடியை மட்டும் தூக்கிட்டு வந்தேன், ஏங்கிட்டே அவன் வேலையை காட்டுறியா, சாகுடான்னு மேல பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா மூச்சுட முடியாம நம்ம ஹீரோ கஷ்டப்படுறாரு. அதே சமயம் அந்த ஏரியா பக்கம் நம்ம பஸ் வருது. அங்க இருந்த கம்பி எல்லாத்தையும் உடச்சு தள்ளிக்கிட்டு நேரா வருது. தூக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு காலுக்கு அண்டம் கொடுக்குறாப்ல ஜம்முன்னு வண்டி வந்து நிக்குது. ஹீரோவோட உசுரை காப்பாத்தியாச்சு. நம்ம ஹீரோயினும் மச்சான் சொல்லிக்கிட்டு வண்டி மேலேயே ஏறுவா போல தெரியுது. டிரைவர் ஒரு கம்பி எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்க அப்பா எங்கன்னு கண்டக்டர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க. காலில் ஒரு எத்து, அடுத்தது தலையில பின்னந்தலையில ஒரு எத்து, கண்டக்டர் சொல்லி முடிஞ்சு. அடுத்து டிரைவர் அடிக்க வர்றதுக்குள்ள இங்க மேலேயே ஏறி வந்து மச்சான்னு கட்டி பிடிச்சி கதறிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோவை. அப்பதான் தன் அப்பாவோட பாடிய கண்டக்டருக்கு ஆக்குறாப்ல, கண்டுபிடிச்சாப்ல பாக்குறாப்ல. அதை பார்த்த நம்ம டிரைவரோட தொடக்கி நடுவில் ஓங்கி ஒரு எத்து. அதே சமயம் கல்யாண பொண்ணு பேபியோட கால் பண்ணுது. டிசம்பர் 10 கல்யாணம், இங்கே எத்திட்டியாடா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. டிரைவர் கிட்ட இருந்த கம்பியை பிடிங்கி கண்டக்டரை போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்கிறாப்ல சீரியல் கில்லர் மீச. பின்னாடியே டிரைவர் அடிக்க போனா திரும்பி பார்த்ததோ டிரைவர் பயந்து போய் வேண்டா விட்டு அப்படின்னு போய் உக்காந்து பாப்ல. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு ஜீவன் கெத்தா அங்க பயப்படாம அந்த கொலகார முன்னாடி நிக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம பாக்ஸிங் கத்துக்கிட்ட ஹீரோயின் தான். ஓங்கி அடிக்க வருவான் பாருங்க, ஒத்த கையில அசால்ட்டா பிடிக்கிறான். இன்னொரு கையால ஓங்கி அடிச்சதுல சரி கம்பி வலையோ அப்படின்னு பார்த்தா அவன் அடிச்ச அடியில கை நல்லா வலிக்குது. ஐயோ அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். இப்படி அழுதுட்டு இருக்கிற அந்த பொண்ணை ஒரு பக்கத்தில் கம்பியை அண்டம் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருந்து பொலிர் அந்த பொண்ணை அடின்னு கொலகார அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துவிட்டு காதலர் மேல இருந்தவர் கீழே இறங்கி வர அடின்னு அடிச்சு அந்த பொண்ணு உதட்டுல ரத்தமே வந்துருச்சு. ஆனா திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்ன சிரிக்கிறாளே, என்ன பண்ண போறா அப்படின்னு பாக்குறோம். அந்த பக்கம் நம்ம ஹீரோ படு வேகமா ஓடியாரு இவளை காப்பாற்றுறதுக்கு. ஆனா இவ சிரிக்கிறாள்ல என்ன அர்த்தம், பெப்பர் ஸ்ப்ரே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வந்து நல்லா அடிச்சு விட்டா, மூஞ்சி ஃபுல்லாக நல்லா அடிச்சு விட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ ஃபைனல் டச்சா ஒடியாந்து ஒரு எத்து 10 அடி தள்ளி போய் விழுகிறார். அடி எப்படி அப்படின்னு நம்மளால கேட்க தூளுங்கிறா அவ. பெப்பர் ஸ்ப்ரேல அடி வாங்கி கண்ணு தெரியாம கீழே விழுந்து கிடக்குறாப்ல நம்ம சீரியல் கொலகார. இங்க கொலா தண்ணியில நம்ம ஹீரோ மூஞ்சியை கழுவுறாப்ல. மூஞ்சி கழுவி வரதுக்குள்ள டிரைவர் ஒரு தூண்ல அந்த கொலகாரனை கட்டி போட்டார். கொலகாரனோட போன் எடுத்து நம்ம ஹீரோ பாக்கெட்ல சொருக்கிறார். நேரம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாப்ல சீரியல் கொலகாரன். அப்ப நெஞ்சில ரோஷாவை குத்தி வச்சிருப்பாப்ல. இல்ல உனக்கு எதுக்குடா பூன்னு அந்த பூவை பிடுங்கி நம்ம ஹீரோயின் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றாப்ல. அவளும் சந்தோஷமா வாங்கிக்கிறா. அப்பா பாடியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற பையன் கிட்ட போலீஸ் எப்ப வேணாலும்
வேணாலும் வரும், நாம இங்க இருக்க வேண்டாம், கிளம்புவோம்னு சொல்லி டிரைவர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ தான் போய் நீங்க சொன்ன இடத்துல புதைக்க முடியல, பாடியை வேணா நம்ம இங்கேயே அப்படின்னு கேட்க பையனும் இந்த தடவை சரின்னு ஒத்துக்கிறான். அங்க இருந்த குழாய்க்கு கீழேயே பாடியை போட்டு தன் அப்பாவோட பாடிக்கு அழகா பையன் குளிப்பாட்டி விடுறான். அப்புறம் அவரும் தலைமுழுகிறார். அங்கங்க கிடைக்கிற பொருட்களை எல்லாத்தையும் ஈமச்சடங்கு செய்வதற்கு பயன்படுத்திக்கிறாங்க. பஸ்ல இருந்த பூவு, சீரியல் கொலகார வாங்கி வச்ச வாழைப்பழம், கீழே கிடந்த வத்தின்னு எல்லாத்தையும் எடுத்து குத்தி ரெடி பண்ணியாச்சு. டிரைவர் வாங்கி வச்ச புது சட்டை ஒண்ணு இருக்கும், அதையே அந்த பாடிக்கு போட்டு விட்டு கால் கட்டு போட்டு அங்க கிடந்த ஒரு சட்டி, உடஞ்ச சட்டி, அதை வச்சே 3 தடவை சுத்த விட்டு கரெக்டா செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்யறாங்க. இதுக்கு தான் அந்த பையனும் ஆசைப்பட்டான்ல. அப்புறம் கடந்த விறகு கட்டை எல்லாம் மேல அடுக்கி நல்லபடியா செய்ய வேண்டிய சடங்குகளை முடிச்சிட்டாங்க. அப்புறம் பஸ்ல ஏறி அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு தூண்ல கட்டி கிடந்த நம்ம சீரியல் கொலகாரரோ அந்த கட்டை அத்து போட்டு டெட் பாடி கிட்ட வராரு. எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த டெட் பாடியவே இவ்வளவு மொறப்பா பாக்குறாரு. எரிஞ்சுகிட்டு இருந்த அந்த டெட் பாடியவே உள்ள இருந்து வெளியில வீசி அது மேல இருந்த அந்த நெருப்பை அணைச்சு பாடியை தரதரன்னு இழுத்துட்டு போறாரு. ஆனா அதே சமயம் எதுக்கு பார்த்தா போலீஸ்காரங்களோட நடந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லி சீரியல் கொலகாரம் இங்க தான் இருக்கான், வாங்க பிடிக்கலான்னு கூட்டிட்டே வந்துட்டாப்ல நம்ம ஹீரோ. நாய்கிட்டையும் ஓனர் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. கொலகாரம் யாருன்னு எல்லாரும் அவங்ககிட்ட கேட்க இவன் தான் சீரியல் கொலகாரன்னு நம்ம ஹீரோ கை காட்ட கையில இருந்த பாடியை பொத்துன்னு கீழே போடுவாரு நம்ம வில்லன். உடனே அப்பா நீங்க 2 சத்தம், ஒன்னு நம்ம கண்டக்டர், இன்னொன்னு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டார்ல அவரு. அப்ப அவர் 2வது சம்சாரத்தோட புள்ளையா இருப்பானோ இருக்கலாம். இங்க இருந்து ஒரு 3 போலீஸ் படு வேகமா ஓடியாந்து சீரியல் கொலகாரனை புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா ஜெயில அடைக்கப்பட்டார். கட் பண்ணா மீடியா நிறைய இடத்துல நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் தானே கடைசியில போலீஸ் கிட்ட கரெக்டா அந்த சீரியல் கொலகாரனை காட்டி கொடுத்தது. கூடவே அந்த குப்பை கிடங்கு ரொம்ப நாளா கிடந்தது, அதை கிளியர் பண்ண சொல்லி தான் போராட்டம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த குப்பத்தீவு மொத்தத்தையும் எரிச்சு விட்டாப்ல. அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. அந்த இன்டர்வியூவை டிரைவரும் கண்டக்டர் இந்த பக்கத்துல பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சே, கிளம்புவோமேனு நம்ம கண்டக்டர் இந்த பக்கத்துல திரும்பி வருவார் பாருங்க. மாலை போட்ட நிறைய பேரு அப்படியே அந்த பக்கத்துல முதுமுதுன்னு நடந்து வராங்க. அவங்க எல்லா பேரோட நெஞ்சிலையும் அதே பச்சையை நம்ம டாட்டூக்காரன் குத்தி வச்சிருக்கான். எல்லார்கிட்டயும் ஒரே டயலாக் தான், உங்களுக்கு மட்டும்தான் இந்த டாட்டூவை போட்டு விடுறேன், உங்களுக்கு மட்டும்தான் இந்த டாட்டூவை போட்டு விடுறேன், என் கனவுல வந்த டாட்டூ இதுன்னு அதே டயலாக் தான். அப்போ நம்ம கண்டக்டரோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இந்த டாட்டூவை நம்பி தான் ஒரு பணத்தை அப்பா நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருந்தாப்ல. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு அது என் அப்பாவா தான் இருக்கும், அது என் அப்பாவா தான் இருக்கும்னு மனசை தேத்திக்கிட்டே போக படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இல்ல, படம் இந்த இடத்துல முடியல. அடுத்துதான் அந்த கொலகாரனோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்னங்கறத ஒருத்தர் நமக்கு மீடியால எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார், விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சீரியல் கொலகாரனோட அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவரு, அப்புறம் ஒரு 4 நண்பர்கள் 5 பேர் ஒன்னா ஒரே ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. வீட்டுல எலி தொல்லை. காலையில பார்த்தா எலிய கொல்லணும்ன்றதுக்காக வாழைப்பழத்துல விஷத்தை வச்சு எலி கூண்டு அங்க இங்கன்னு நிறைய இடத்துல அந்த வாழைப்பழத்தை போட்டு வைக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு நம்ம ஆளு திரும்ப வராப்ல. திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. நைட்டு சாப்பிடலாமேன்னு புட்டு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. வந்து டேபிள்ல உட்கார்றாரு. புட்டை சாப்பிடலாமேன்னு போகும்போது பார்த்தா எதுக்க வாழைப்பழம் இருக்கிறத பார்த்துட்டு புட்டோட அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு இருக்கிறார். அப்படி சாப்பிட்டவர் தான் செத்து போயிருக்கிறார். கூட 4 பேர் தங்கி இருந்தாங்க இல்ல, அவங்கள போலீஸ் இந்த கொலைக்கோட விசாரணைக்காக கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில இது ஒரு கொலை இல்ல, இது ஒரு விபத்து அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்பாவோட சாவுக்கு காரணம் இவங்க தான் சொல்லி அவங்கள பழிவாங்கிறது தான் நம்ம சீரியல் கொலகாரனோட பிளாஷ்பேக் ஸ்டோரி. ரொம்ப கேவலமான ஸ்டோரியா இருக்குல்ல இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி. ரைட், வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.